இனிய காலை வணக்கம். மகதேஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதேஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் டெய்லி சிம்பிள் யோகா இன் தமிழ். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் சென்று சேரக்கூடிய இந்த ஆசனத்தின் பெயர் இன்று ஜூலானா லுட கானாசனா அப்படிங்கிறது பேர். இந்த ஆசனம் செஞ்சால் என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு தண்டுவடத்தில் உள்ள முதுகு பிரச்சனைகள், முதுகு இடுப்பு வலிகள், இந்த அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டு கழுத்து வலி உள்ளவர்கள் இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து முழுமுதையாக தீர்வு கிடைக்கும் என்பது தான் உண்மை. இந்த ஜூலானா லுட கானாசனா இப்போ எப்படி செய்ய போகிறோம்னா, முதல் நிலை வேறு, ரெண்டாம் நிலை வேறு, மூன்றாம் நிலை வேறு, இப்படி நம்ம செய்ய போகிறோம். இப்போது நம்ம இந்த வண்டி சக்கரம் எப்படி சுற்றுமோ அதே போல் நம்ம செய்ய போகிறோம். இதை அனைவரும் பார்த்து பலனடையணும். இது எளிய பயிற்சிக்கு அப்புறம் நம்ம ஆசனம் செய்வோம். செஞ்சதுக்கப்புறம் நம்ம அதற்கான பலன்களை பின்னாடி நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னென்ன வழிமுறைகள்னு பார்த்திங்கன்னா, யோகாசனம் செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தினமும் உணவுகளை நம்ம கட்டுப்பாடோட என்ன உணவு உண்ண வேண்டும், இதை தினமும் செய்யணுமா, இல்லை வாரத்தில் ஒரு நாள் ஏதாச்சும் நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா நாவின் சுவைக்காக தான் நம்ம எதுவாக இருந்தாலும் செய்கிறோம். அந்த சுவை உள்ளார போயிட்டுதுன்னா அதுக்கப்புறம் அந்த சுவை உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆத்ம திருப்தி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அந்த உணவு உண்டத்துக்கான பலன்கள் என்ன கிடைக்கும்? இப்போ மீன் குழம்பு சாப்பிட்றீங்க. இப்போ மீன் குழம்புலேயே இப்போ வளர்ப்பு மீன் இருக்குது. வளர்ப்பு மீனில் என்ன போடுறாங்க? இப்போ உங்களுக்கு இப்போ இயற்கையாகவே உங்களுக்கு வளருதா? கிடையாது. இப்போ உணவு போடுறாங்க, அது பாய்சன் தானே. அது இப்போ உணவுங்கிறது உனக்கு என்ன உணவு போடுறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? புரியுதுங்களா? இப்போ சில பேர் சொல்கிறாங்க யூரியா அந்த மாதிரி போடுறாங்க. அந்த மண்புழு உருவாக்குறதுக்கு யூரியாவை பயன்படுத்தி அந்த மண்புழுவை உருவாக்கி அதை போடுறாங்க. இல்லை அந்த சமைத்த சாப்பாடை போடுறாங்க. இப்படி அந்த சாப்பாட்டில் விஷத்தன்மை தானே இருக்குது. அரிசி வகையாக நம்ம இயற்கையாக யார் விவசாயம் பண்ணுறா? கிடையாது. அப்படிங்கக்குள்ள நம்ம கடலில் இயற்கையாகவே உங்களுக்கு அந்த தன்மை கிடைக்குது இல்லைங்களா? அப்படிங்கக்குள்ள நீங்கள் என்ன செய்யணும்? கடல் மீன் வாங்கி சாப்பிட்லாம். கடல் மீன் வாங்கி சாப்பிட்ணுன்னா எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்லாம் ஒரு கணக்கு இருக்குது. இப்போ ஒரு மீன் சாப்பிட்லாம், குழம்பு மீனில் ஒரு மீன் சாப்பிட்லான்னு வச்சிங்களேன். அதை ஏன் குழம்பு மீனில் சாப்பிட்லாம், வறுத்த மீன் சாப்பிடக்கூடாது? வறுத்த மீனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லாமல் நீங்கள் வறுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, மசாலா பொருள் அதில் அடங்கும். உப்புத்தன்மை அதில் ஏற்கனவே அதில் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதில் நம்ம அதில் மசாலா பொருள், எண்ணெய் வகைகள் இதெல்லாம் சேர்றதுனால கொழுப்புகள் அதிகமாகி ப்ரெஷரை உருவாக்கும். உடனடியாக ப்ரெஷர் அதிகரிக்கிறதுனால தான் இந்த வறுத்த மீன்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. குழம்பு மீன் சாப்பிட்லாம், தப்பில்லை. அதை ஒரு மீனுக்கு 2 மீனாக வேணாலும் சாப்பிடுங்க. அது புரதச்சத்து அதிகமாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நான்வெஜ் சாப்பிட விரும்பப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். இந்த அதிகமாக நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இருக்கிற ஊக்கமானது இவங்களுக்கு இருக்காது. என்ன காரணம்னா, அவங்களுக்கு ஷார்ப்பாக இருப்பாங்க. இப்போ காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்றாங்க, இயற்கையான உணவுகள் சாப்பிட்றாங்க, சைவ உணவுகள் அனைத்தையுமே சைவ உணவாகவே சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான மூளைத்திறன் அதிகமாக இருக்கும். வெண்டைக்காய் சாப்பிடுவாங்க, அது ஞாபக சக்தி அதிகரிக்கும். இப்படி ஒரு பொருளுக்கும் அவரைக்காய், பீன்ஸு இதெல்லாம் நார் சத்து உள்ளது. இது சர்க்கரையை கட்டுப்படுத்தும், ப்ரெஷரை கட்டுப்படுத்தும். இப்படி நம்ம இயற்கையான உணவுகளை உண்டோம்னா நம்ம வீட்டு தோட்டத்திலேயே நம்ம பயிர் பண்ணிக்கலாம், மாடி தோட்டத்திலையும் நம்ம பயிர் பண்ணலாம். இதுக்காக சிரமப்பட வேண்டியதில்லை. நீங்கள் இதுக்காக ஒரு மணி நேரம் மாடி தோட்டத்தில் நீங்கள் வெண்டைக்காய் போடலாம், புடலங்காய் போடலாம், பீன்ஸு போடலாம். இப்போ தொங்குகிற காய்கறிகள் ஒரு பந்தல் மாரி அமைச்சு அதில் தொட்டி கீழே வச்சு அதில் விதையை போட்டு அதை அந்த கொடியை ஏற்றி விட்டிங்கன்னா பீக்கங்காய், பாகக்காய், இப்படி புடலங்காய், இப்படி தொங்கக்கூடிய பொருள்களில் உங்களுக்கு அவரைக்காய் இதெல்லாம் கிடைக்க பொருளும். இதை டெய்லி நீங்கள் பறித்து நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நீங்கள் பறிச்சிங்கன்னா இப்போ வீடு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தோட்டங்கள் இல்லாத வீடே இருக்காது. அப்படிங்கக்குள்ளே அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 10 குழி, ஒரு 3 சென்ட்டு 3.5 சென்ட்டு இருந்தாலே போதுமானது. அந்த இடத்த ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். கீரை வகைகள் ஒரு பக்கம் வெண்டைக்காய், ஒரு பக்கம் கத்திரிக்காய், இந்த ஊசி மிளகான்னு ஒன்று இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு 4 மிளகா 5 மிளகா போட்டாலே போதும். அந்த மிளகா காரத்தன்மை அதிகமாக இருக்கும். நமக்கு தேவையானதை குறைச்சி நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுக்காக நீங்கள் காசு கொடுத்து அதிகமாக வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. சாதா மிளகாயும் இருக்குது,
ஊசி மிளகான்னு இருக்குது, சுண்டைக்காய் வீட்டில் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம், முருங்கைக்காயை பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான சத்தான உணவுகள். புரியுதுங்களா? இதேமாரி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் என்றைக்குமே கெட்டு போகாது, மன தூய்மை அடையும், நினைவாற்றலை வந்து அதிகரிக்கும், சக்தி பெறும், உடல் வந்து சக்தி பெறும். இப்போ நடந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான்வெஜ் சாப்பிட்டோன்னே பார்த்திங்கன்னா தூக்கம் தான் வரும், தூங்கணுன்னு உடனே படுத்துருவாங்க, உடனே சாப்பிட்டோன்னே படுத்துருவாங்க. அப்படிங்கக்குள்ள உனக்கு அந்த ஆரோக்கியம் வந்து கெட்டு போகுது இல்லைங்களா? சாப்பிட்டதுக்கப்புறம் குறைச்சலாக ஒரு 2 மணி நேரமாச்சும் தூங்காமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த செரிமான சக்திக்கு வந்து அது போகணும். இப்போது அதேமாரி நம்ம டெய்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது இந்த இயற்கையான உணவு உண்டோம்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு வலி வந்து உங்களுக்கு வராமல் தடுக்கக்கூடும். மனசில் வந்து உயர்ந்த எண்ணங்கள் தோன்றும். இப்போ வந்து என்ன சாப்பிட்றோம், ஒரு இறந்து போன பொருளை தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த பொருளை சாப்பிடக்குள்ள அதோட சக்தி தானே நமக்கு கிடைக்கும், சரிங்களா? அதனால் இங்கே வந்து அந்த உயர்ந்த எண்ணங்கள் எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைவ உணவில் தான் கிடைக்கும். இல்லத்தில் வந்து இல்லத்தில் அந்தமாரி ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் இல்லத்தில், சரிங்களா? என்றும் வந்து உங்களுக்கு வந்து அந்த இளமை மாறாமல் இருப்பீர்கள். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பளபளப்பு உண்டு பண்ணக்கூடிய அந்த இயற்கையான உணவுகள் தான் நம்மளை வந்து பளபளப்பு உண்டு பண்ணும். 2வது, தொழுநோய்கள் வராமல் தடுக்கக்கூடும். இந்த மண்ணீரல் வீக்கம் வந்து வராமல் தடுக்கக்கூடும். மண்ணீரல் வீக்கம்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது தடுக்கப்படும். அதே போல் போலியோ நோயில் நீங்கள் அட்டாக் ஆக மாட்டீங்க. இப்போது ரத்தம் வந்து விருத்தியாகி உங்களுக்கு எத்தனை % ரத்தம் 12% குறையாமல் கீழே வச்சுருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு அந்த அதே போல் அந்த கால் ஆணிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, நடக்க முடியாது, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆணிகள் மறையும், வராமல் தடுக்கக்கூடும். இப்போ அதேமாரிலாம் நீங்கள் இயற்கையான உணவு உண்டிங்கன்னா மருந்து கடைக்கு யாருமே நீங்கள் போக மாட்டீங்க. அதே போல் மருத்துவமனைக்கும் நீங்கள் போக மாட்டீங்க இல்லைங்களா? அதனால் எது நமக்கு தேவை அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டு இந்த இயற்கை உணவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்படிங்கிறத நம்ம இந்த மகதிஷ்டி தினம்பொரு யோகாவின் மூலயமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இந்த ஜூலானா, லுட, கானாசனா ஆசனங்கள் நம்ம வந்து இப்போ பயிற்சிக்கு நம்ம போக போகிறோம். இப்போ பயிற்சிக்கு நம்ம போனதுக்கப்புறம் நம்ம ஆசனத்தை நம்ம செய்ய போகிறோம். பெருந்தரையில் செய்யக்கூடாது. இந்தமாரி பாய் விரிப்பு விரித்து வீட்டில் செஞ்சாலும் சரி தான், பாய் விரிப்பு விரித்து இதில் தான் நீங்கள் செய்யணும், சரிங்களா? இப்போது நம்ம அந்த கால்களை 2 காலையும் மடக்கிங்க, கைகளால் 2 கையாலையும் கட்டிங்க, நல்லா கட்டிக்கிட்டு அப்படியே கீழே சரிங்களா? அப்படியே பக்கவாட்டில் போங்க. எண்ணிக்கை ஒரு 5 முறை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிங்க. இடதுபுறம் ஒரு 5 முறை, வலது பக்கம் ஒரு 5 முறை செய்யுங்க. தலையை வந்து கீழே படுற மாரி வச்சுக்கணும். இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இது ஒரு நிலை. மறுபடியும் நம்ம மீண்டும் வந்து 2வது நிலைக்கு வேறு மாதிரியாக தான் நம்ம செய்வோம். இதே போல் தான் செய்யணும். அதை வந்து இப்போ இந்த பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் செஞ்சு பார்த்தீங்களா, அடுத்த நடை பார்த்தீங்கன்னா வண்டி சக்கரம் போல்
இந்த சக்கரம் வந்து இப்படி போயிட்டு வரும் பாருங்கள். அதே போல் நம்ம செய்யணும். ஜூலானா லுட கானாசனா அப்படிங்கிறது இதுக்கு பேர். இது வந்து என்ன பேர், இந்த தொட்டியில் ஆடுற மாரி இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இடது பக்கம் வலது பக்கம் தொட்டியில் எப்படி ஆடும் அதே போல் நம்ம வந்து செஞ்சோம். அதே போல் வண்டி சக்கரம் என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு இப்படி போயிட்டு வரும். சரிங்களா? இது ஒரு ஆட்டம். இது அடுத்த இரண்டாவது சுற்று நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆசனம்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம உடல் தகுதி தான் நமக்கு முக்கியம். இதை வந்து எப்படி செய்யணும்னா, எல்லா ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்தோன்னு செய்யணும்னு இந்த ஆசனம் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பலன் உடையதாக இருக்கும். வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கப்படும். கல்லீரல் கணையல் அமுக்கப்பட்டு சர்க்கரை நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடியதாகும். தலைக்கு வந்து போகிற ரத்த ஓட்டம் வந்து நல்லா ஒரே சீராக போகும். நினைவாற்றல் வந்து அதிகரிக்கும். இப்போ இதோட பலன்களை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ மீண்டும் நம்ம வந்து இரண்டாவது சுற்றுக்கு நம்ம போக போகிறோம். நாலு, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ நீங்கள் இந்த அமுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா வயிறை போய் அமுக்கணும். நல்லா சென்டராக வச்சிங்க. வயிற்றை போய் அமுக்கக்குள்ளே என்ன செய்யணும்னா தொந்திகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். டெய்லி நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தொந்தி வந்து அமுக்கும். இப்போ வயிறு வந்து நல்லா தொந்தி போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சம அளவில் வந்துட்டிங்கன்னா தொந்தியும் போகும், சர்க்கரை நோயும் உங்களுக்கு வராது. நல்லா பாருங்கள். அது மாதிரி அமுக்கிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இதாக இருக்கும். நல்லா கால்களை கட்டிக்கிங்க. நல்லா பட்டுக்கிட்டீங்களா? அதை பாருங்கள். இப்படி 2-3 முறையாக நீங்கள் செய்து கொள்ளலாம். மூச்சு சுவாசம் மிகவும் அவசியம். இப்போ நம்ம ஜோலானா லுட கானாசனா அப்படிங்கிற ஆசனத்தை நம்ம 2 பாகங்களாக பிரித்தோம். முதல் நிலை வேறு, இரண்டாவது நிலை வேறு. இந்த 2 முறையும் நீங்கள் செய்து பழகுவோமானால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து தொட்டில் ஆட்டம், வண்டி சக்கர ஆட்டம், இது 2மே நம்ம செஞ்சோம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு பகுதியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாகும். சரிங்களா? ஆசனம் வந்து முதுகு தண்டுவடம், பின்னாடி இருக்கிற முதுகு ஆசனம் வந்து முதுகு தண்டுவடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாகும். அதே போல் புட்டப்பகுதி இருக்குது பார்த்தீங்க, அது வந்து நன்றாக செயல்படும். இடுப்பு பகுதியை வந்து என்ன செய்யணும்னா மசாஜ் எப்படி நம்ம மசாஜ் பண்ணணுமோ அதே போல் அந்த இடுப்பு பகுதிக்கு நன்றாக மசாஜ் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாகும். காலையில் எழுஞ்சோடனே செய்யணும். இது என்ன செய்யணும், பல் துளைக்கி நம்ம பாத்ரூம்லாம் போன உடனடியாக செய்யக்கூடிய ஆசனமாகும். இந்த ஆசனம் செய்யறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் இரத்த ஓட்டம், வயிறு பிரச்சனைகள், வயிறு வந்து நல்லா அமுக்கிறதுனால கல்லீரல் கலையில் அமுக்கப்பட்டு சர்க்கரை நோயிலேருந்து விடுபடுவாங்க. அதே போல் இந்த கழுத்து பகுதி வந்து நன்றாக அமுக்கப்படும். இப்போ தைராய்டு உள்ளவங்களாம் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த தைராய்டு பிரச்சனையிலேருந்து நீங்கள் தீர்க்கப்படுவீர்கள். அதாவது இந்த முழங்கால் மூட்டு இருக்குது பார்த்தீங்களா, முழங்கால் மூட்டில் உள்ள பிரச்சனை,
கணுக்கால் பிரச்சனைகள், இப்படி வந்து சில பேர் எழுந்துச்சு நடக்கவே முடியாது. அதேமாரி உள்ளவங்களாம் இதை வந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. இதை யார் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகுக்கு அதாவது முதுகு பிரச்சனைகள், முதுகுக்கு பின்னாடி வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு. அந்தமாரி உள்ளவங்க இதை செஞ்சிங்கன்னா மாற்று உங்களுக்கு பலன் கிடைச்சிரும், ஆப்போசிட்டாக கிடைச்சிரும், நற்பலன் கிடைக்காது, எதிர்வினைகள் உண்டாகும். அதனால் முதுகுல உள்ள பிரச்சனைகள் உள்ளவங்க இதை வந்து செய்யாமல் தவிர்க்கணுங்கிறது தான் நம்ம கேட்டுக்கிறோம். இப்போ மறுபடியும் மீண்டும் ஒன்று சொல்கிறோம். இது வந்து தொட்டில் ஆட்டம், வண்டி சக்கர ஆட்டம் அப்படிங்கிறது இதுக்கு பேர். இந்த ஜூலானா லுட காசானாசனா அப்படின்னா என்னன்னே தெரியலன்னா, இது தொட்டில் ஆட்டம் ப்ளஸ்ஸு வண்டி சக்கர ஆட்டம் அப்படின்னு இது வந்து தமிழில் வந்து சொல்லணுன்னா அந்த விளக்கம் தான் நம்ம சொல்லலாம். இந்த முதுகு பிரச்சனைகள், முதுகில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியதாகவும், ஆசனம் வந்து முதுகு தண்டு வடத்துக்கு ஒரு மசாஜ் செய்கிற மாரி, இந்த புட்ட பகுதி, இடுப்பு பகுதி, இது அனைத்திற்கும் மசாஜ் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆசனமாகும். இது என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம காலையில் எழுந்தோன்னே செய்ய சொல்லி தான் நம்மளுக்கு வற்புறுத்தணும். அதுதான் நம்ம வந்து இந்த பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். அதே போல் ரத்த ஓட்டம், வயிறு பிரச்சனைகள், வயிறு அமுக்கப்பட்டு இந்த தொந்திகள் வந்து குறையறதுக்கு, இது அனைத்துக்குமே இது ஒரு சிறந்த ஒரு ஆசனமாகும். முழங்கால் மூட்டு வலி உள்ளவங்களும் இதை டெய்லி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து வரும். ரத்த ஓட்டம் ஒரே சீராக இருக்கும். கழுத்து பகுதி அமுக்கப்படும். கழுத்து நம்ம நல்லா தரையில் போய் தொடுறோம் பார்த்தீங்களா, அப்போ கழுத்து பகுதிக்கு நிறைய வேலை கிடைக்கும். அதனால் அவங்களும் வந்து இதை செஞ்சு பலனடையலாம். இந்த ஜூலானா லுட கானாசனா, அதாவது தொட்டிலாட்டம், வண்டி சக்கர ஆட்டம் செய்து பழகி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.